ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்டிஜி. இன்றைக்கி நம்ம கிராணி விளையாட போகிறோம். கிராணியில் ஈஸி லெவல் கிராணி மட்டும் வச்சு விளையாட போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க விளையாட போகலாம். உள்ள ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்துச்சு டே 1. ஐயோ, பிஜிஎம்மில் ஒரு மாதிரி இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நான் விளையாடாத கேம்மா, நான்லாம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுன்னே இருப்பேன். நீங்கள் என்ன பாருங்கள், நான் ஜெயிக்கலைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கிராணியை கீழே கூப்பிட்டுக்கலாம். இப்போ வருவா பாருங்க ஓடி. என்னமோ இருக்கு, இது என்ன இது? டோர் லாக். வேணாம் அப்படிதான் ஒரு வாட்டி டோர் லாக் போடலான்னு சொல்லிட்டு டோர் லாக் எடுத்து கிராணியை உள்ளே போட்டு சாத்தினா 10 நிமிஷம் கழிச்சு கிராணி வெளியே வராங்க. பயந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில். வரா பாருங்க கிராணி. இன்றைக்கி நம்ம சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா டோர் எஸ்கேப். டேன் டேன் டேன். நான் தான் பிஜிஎம் கொடுத்துக்கணும், வேறு யார் கொடுப்பா? ஓகே, போட் கீ. வேணாம் போட் கீலாம் வேணாம் எனக்கு. இன்னும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் கீலாம் கிடைக்குது. ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லை. ஷார்ட் கன் மேலே தானே இருக்கும். போகவே மறந்துட்டேன். இது ஓப்பன் பண்ண என்ன எதுவுமே இல்லையே. ஈஸி லெவல் தானே போட்டேன். பெட்ரோல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க கிராணியை சண்டைக்கு இழுப்போம். வா கிளப்பி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? எங்கே உன் ஹஸ்பண்டு காண போல? பல் செட்டு தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஹேண்டல் பாரா? ஐயோ, விளங்கிடும். அறியலாம், எனக்கு நான் ஜெயிச்ச மாதிரி தான். ஆமாம் பாருங்கள், போடு. ஷார்ட் கன் கிடச்சிச்சு. கிளவி பாட்டி, வாங்க பாட்டி. ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கேட்டாங்க. நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க பாட்டி. பாட்டி ஒரே நிமிஷம். எடுத்துறேன். இப்போ செத்து போங்க தாராளமாக. கிடைக்கணும். ஏதாச்சும் கிடைக்கணும். இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சேஃபா? சரி, சேஃப் கிடச்சிச்சு. சேஃபை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. சேஃபில் என்ன வச்சுருப்பாங்க? எனக்கு வேணாம். நெக்ஸ்ட் ட்ரா. ஸ்க்ரூ வேணாம். மேலே போய் க்ரோபார் எடுத்துக்கலாம். எடுத்து அடிக்கலாம் முடியாது. என்ன இருக்குன்னு பார்க்க தான் முடியும். ஒன்றும் இல்லை இதில். ஓகே, இது பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா? மேலே கீ தான் இருக்கும். செக்யூரிட்டி கீயா? ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் எனக்கு தேவையில்லை. செக்யூரிட்டிக்கு எடுத்து மேலே போகலாம். கிராணி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க. கிளப்பி, நீ செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் இன்னும் ஆளை காணும்? வந்துடாத கிளவி. உள்ளே வந்துச்சு. செத்த.
இதுக்குள்ளே என்ன இருக்கு? எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு. இந்த பாட்டி என்னத்தை வச்சுட்டு இருக்காங்கன்னே தெரியல, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஹெலிகாப்டர் புக் பார்த்தீங்களா? எனக்கு வந்த சோதனை. எனக்கு அச்சது இவ்வளோதான். இந்த தாத்தா ஃபோட்டோ வேறு. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாமா? நமக்கு ஓகே. கிளவி இன்னும் வரலையா? உலக அதிசயம். அம்மா, ஐயோ, பார்த்தீங்களா? கிளவியை நம்பக்கூடாது, ஏமாத்துவான் நம்மளை. கிளவி போ, கிளவி. இல்லை வேணாம், போ. கிளவி ஆளே காணும் போல. கிளவி தாத்தா கூப்பிட்டாரு, வா. தாத்தா கூப்பிட்டானே வந்துடுறல்ல, வா கிளவி. தாத்தா கூப்பிட்ருக்காருன்ற வர மாட்டியா? வா, தாத்தா கூப்பிட்டாரு உன்னை, வா வா. தாத்தா சும்மா சொன்ன, தாத்தா கூப்பிடல, போ போ, பாய் பாய். ஐயோ, என்ன போகல? நான் கிளவி சாவடிக்க பிளான் பண்ணுறியா? இந்த சுகன்லாம் யாருக்கிட்டையும் மாட்டவே மாட்டான். இப்போ நான் போடுறேன் பேர். கிளவி பேத்தியை கூப்பிடுது, வா. கிளவி 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 வாட்? கிளவி கிளவி பேத்தி கூப்பிடுதுன்ற தப்பு. கிளவி வா, கிளவி வாண்ண. இந்த கிளவி இருக்குது, சரியானதாக இருக்குதுப்பா. கிளவி 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 வந்துட்டா, பொடி. ஐயோ அப்பாடி. கிளவி கிளவி வாய பாருங்க. கிளவி மூஞ்ச பாருன்னு ஆசையாக இருந்தது. சரி விடு, ஒன்று கூட கிடைக்கல. எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க? ஃபஸ்ட்டு க்ரோபார் எங்கே இருக்குன்னே தெரில. என்ன முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாமா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு எதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கிராணியை வச்சு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம். ஓகேவா? முடிச்சுக்கலாமா வீடியோவை? ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன், பயத்தை வர வச்சுக்கிட்டு. நாளைக்கு எக்ஸாம் உட்காந்து வீடியோ போட்டுன்னு. ஸோ பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.